அரபாவுடைய மைதானத்திலே நிற்க வாய்ப்பு கொடுக்கப்படாத எமக்கு அல்லாஹ் சிறப்பை வைத்திருக்கிறானா? ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் எனக்கு சொன்னார்கள். சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளிலே நோன்பை நோற்பது. யாரெல்லாம் நோன்பை பெற்றிருக்கிறார்களோ, அல்லாஹ்விற்காக அந்த நோன்பை நோற்றிருக்கிறார்களோ, அப்ஷிர், அவர்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளிலே நோன்பை நோற்பது. அஹ்தஸிபு அலல்லாஹ், நான் எண்ணுகிறேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அய்யுகஃபிர ஸனத அல்லதி கப்லஹு வ ஸனத அல்லதி பஅதஹு, அவர் வைக்கின்ற அந்த நோன்பு அவருடைய முன் வருடத்துடைய பாவத்தையும் அவர் அடைய இருக்கின்ற பின் வருடத்துடைய பாவத்திற்கும் மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அரஃபாவுடைய நாளிலே நோன்பை நோற்றிருக்கக்கூடிய என்னுடைய முன் வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நாம் சந்திப்போமா என்று தெரியாத அடுத்த வருடத்துடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். இந்த ஒரு நாளிலே அல்லாஹ்விற்காக அந்த ஒரு நோன்பை நோற்பதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருளை புரியுங்கள் மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிப்பதற்காக கொடுக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்துங்கள் மூமின்களே.